இது மாதிரியான தேர்தல் அறிக்கைகளை எல்லாம் பார்த்தால் விஜய் அவர்களுடைய ஓட்டு சதவீதம் என்பது 20% இருந்து 35 ஆகிவிட்டது என்று தான் பல ஆங்கில தொலைக்காட்சி நேயர்கள் டெல்லியில் தெரிவிக்கிறார்கள் என்னிடம். தேசியவாத காங்கிரஸ், தமிழகத்தின் மீது அக்கறை கொண்டுள்ள காங்கிரஸ்காரர்கள் பலர் காங்கிரஸ் இருந்து ராஜினாமா செய்து தமிழ் வெற்றி கழகத்தில் விஜய் தலைமையில் சேருவார்கள். காங்கிரஸ் பிளவுபடும். விடுதலை சிறுத்தை கட்சி என்பது ஒரு சீட்டு கூட வராது. 0 வரும். 0 0 0. என்ன நினைச்சிட்டு இருக்காருங்க அப்பாவு? யாருங்க அவரு? தோத்து சைபரா ஓட்டுறாரு பார்த்துட்டே இருங்க. அந்த விஜய் கால்கள் நல்ல கேண்டிடேட் போட போறாங்க. எனக்கு தெரியும் அந்த போட்டாருன்னா அந்த தாத்தா அவுட். தயாநிதி மாறன் கிட்டக்க 10 ஏர்கிராஃப்ட் ஸ்பைஸ் ஜெட், சபரீசன் கிட்டக்க ராக்கெட் விடுறாரு அவரு 10,000 கோடி. இங்க இருந்து உங்க அப்பா விட்டு போன அதுதான் கேட்கறாரு. எல்லா கூட்டணின்னு விஜய் நாக்குப்படிங்க சாவலாங்க தம்பி. வணக்கம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம்பா சார், இன்னைக்கு விஜய் அவர்கள் வேலூர்ல பேசின பேச்சு பத்திரிகையாளரா இருந்து நீங்க எதை முக்கியமான விஷயமா பாக்குறீங்க? தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயனுடைய வேலூர் பேச்சு என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. காரணம் என்ன என்று கேட்டால், அவர் சில பொதுமக்களுடைய அன்றாட பிரச்சனையை பற்றி எதிர்த்து பேசியிருக்கிறார், ஆதரித்து பேசியிருக்கிறார். மலைப்பாங்கான இடத்திலும் சரி, பஸ் போக்குவரத்துக்கு இல்லை, பிரசவ ஆஸ்பத்திரிகளும் கட்ட வேண்டும், அதற்காக மிக மிக துல்லியமான அளவில் நான் அதிகாரிகளுடன் பேச்சு சொல்லுவேன். டிஎஸ்பி எஸ்பி எல்லாம் 50% விமன் ஃபோர்ஸ் இருக்கணும். இதெல்லாம் வரவேற்கத்தக்கது. இது மாதிரியான தேர்தல் அறிக்கைகளை எல்லாம் பார்த்தால் விஜய் அவர்களுடைய ஓட்டு சதவீதம் என்பது 20% இருந்து 35 ஆகிவிட்டது என்று தான் பல ஆங்கில தொலைக்காட்சி நேயர்கள் டெல்லியில் தெரிவிக்கிறார்கள் என்னிடம். என்னைக்குமே இல்லாத விஜய் பேச்சு உணர்ச்சி வசப்பட்டு பேசின மாதிரி இருந்துச்சு. ஒரு கண் கலங்கின மாதிரி பேசினார்லாம் இப்ப வருதுல சார். அவர் தமிழ் மக்களை பற்றி அதிகமாக கவலைப்படுகிறார் என்பதைத்தான் உணர்த்த முடிகிறது. எடப்பாடி பழனிசாமியினுடைய கூட்டங்கள் வருவதை பார்த்தாலும், விஜயனுடைய கூட்டங்களை பார்த்தாலும் தமிழக மக்கள் கொந்தளித்திருக்கிறார்கள் என்பதைத்தான் உணர முடிகிறது டெல்லியில் உட்கார்ந்து கொண்டு. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாக இருப்பதனுடைய காரணம் 20,000 கொலைகள், 60,000 விதவைகள், பிரதிதினம் ஏழை எளிய மக்கள் சாராயத்திற்கும் குறிப்பாக போதைப் பொருளுக்கும் அடிமையாகி இருப்பது விஜய்க்கு மனதில் கொண்டது. அதுதான் அவர் அழுதார் இன்று பொதுக்கூட்டத்தில் வேலூரில். அவர் ஒரு நிமிடம் சாரி என்று சொல்லி அவர் மௌனமாக இருந்தாரே, அவருடைய மனதில் இந்த போதைப் பொருளை வைத்து 20,000 கொலைகள் நடக்குமாப்பா? தமிழகத்தில் ஒரு டிஜிபி இல்லாத அவல நிலை ஆட்சி தமிழகத்தில் நடக்கிறது என்பதைத்தான் பொதுமக்களுடைய உணர்ச்சிகளை விஜய் பிரதிபலித்தார் என்று பேசப்படுகிறது டெல்லியில். இருந்தாலும் விஜய் அவர்கள் மத்திய அரசாங்கத்தையும் தாக்கினார், மாநில அரசாங்கத்தையும் தாக்கினார். மாநில அரசாங்கத்தை குறிப்பாக சொன்னார், டெல்லி 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 என்று தாங்கள் திசை திருப்புகிறீர்களே, உங்களிடம் இருக்கக்கூடிய பெருச்சாளிகள், பண பெருச்சாளிகளை பற்றி சொன்னார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழமை கட்சிகளாக இருக்கக்கூடிய கஜானா என்ன சொன்னார் சொல்லுங்க பாப்போம். கல்லாப்பேட்டி கூட்டணியை பற்றி பேசினார். ஆக மொத்தம் பொதுமக்கள் விஜய் மீது நம்புவதற்கு காரணம் அவர் ஓப்பனா பேசுறாரு. எடப்பாடி பழனிசாமி ஓப்பனா பேசுறாரு. இன்று தேர்தல் களம் ஒரு செட்டில் ஆயிடுச்சு. நேற்று காங்கிரஸ் கட்சிக்காரங்க பேசினா கூட ஏதோ ஒரு காதல் கடிதம் கொண்டு வந்தாராம் TS சிங்தேவ் என்று சத்தீஸ்கருடைய துணை முதலமைச்சரும் KC வேணுகோபாலும் அதை பற்றி பேசி இருக்கிறார்கள். ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்டாரா தெரியவில்லை. ஆட்சியில் பங்கு வேண்டாம், எங்களுக்கு 41 சீட்டு வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். இப்பொழுது விஜயினுடைய வேலூர் கூட்டத்திற்கு பிறகு கொச்சியில், சென்னையிலிருந்து கொச்சி சென்ற KC வேணுகோபால் கொச்சி நிருபர்களிடம் பேசும் பொழுது ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். வெயிட் அண்ட் வாட்ச், we are waiting for the reply. ஸ்டாலினிடமிருந்து என்ன ரிப்ளை வருது, நான் வெயிட் பண்றேன்னு சொல்றாங்க. மொத்தம் அங்க ஒரு கசப்பு இருப்பது தெரிகிறது. காரணம் என்ன என்று கேட்டால், அந்த கிரீஷ் சோழங்கர் என்று சொல்லக்கூடிய கோவாக்காரர் கனிமொழியை பார்த்து எங்களுக்கு இருக்கக்கூடிய அதிருப்தியை தெரிவித்திருக்கிறார் என்று தான் காங்கிரஸ் வட்டாரங்கள் டெல்லியில் குறிப்பிடுகின்றன. விஜய் கூட்டத்தை பார்த்து காங்கிரஸ் ஒரு மதிப்பீடு செய்திருக்கிறது. திமுகவிற்கு 20லிருந்து 30 சீட்டு வந்தா கூட அதிகம் அசம்பிளியில். காரணம், அனைத்து மந்திரிகளும் தோற்கடிக்கப்படுவார் என்று தான் விஜய் அடுத்த கூட்டத்தில் பேச இருக்கிறார் என்பதை ரகசியமாக சில காங்கிரஸ்காரர்களுக்கு தமிழ் வெற்றி கழக தலைவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அப்படி வந்தால்
தமிழகத்தில் இருக்கக்கூடிய 28-30 மினிஸ்டர்ஸ் தோல்வி அடைவது நிச்சயம், இன்க்ளூடிங் உதயநிதி ஸ்டாலின் என்றெல்லாம் பேசுகிறார்கள். ஒருவேளை பெரம்பூரில் நின்றால் எதிர்கட்சிகளுக்கு வாக்கு விகிதம் என்பது விஜய்க்கு 100% அவர் அன்ன போஸ்டா ஜெயித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்று தான் சொல்லுகிறார்கள் தம்பி. ஓகே சார். இப்போ திமுக கூட்டணியில காங்கிரஸுக்கு பிளவு ஏற்பட வாய்ப்பு இருக்குமா சார்? இல்ல பிளவு ஏற்பட்டால், ஒருவேளை ஏற்பட்டால் தாவேகாவுடன் சேர்ந்தால் தாவேகாக்கு இது பலமாக அமையுமா? பிளவு ஏற்படாது. காங்கிரஸ்காரங்க எப்ப சாப்பிடுறதுதான் முக்கியமா இருப்பாங்க. நல்ல மூக்கு பிடிக்க சாப்பிடுவாங்க, ஊழல் பண்ணுவாங்க, பொதுமக்களுக்கு செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது. இப்ப பாருங்க, 15 வருடத்தில் மு.க. ஸ்டாலின் அரசாங்கத்திற்கு எத்தனை விரோதங்கள் சக்திகள் வந்திருக்கின்றன. திமுக என்றாலே வெறுப்பு வந்திருக்கிறது பொதுமக்களிடம். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், காங்கிரஸ்காரர்களுக்கு ஒன்றே ஒன்று, பணம் வந்துட்டே இருக்கணும், ஸ்டாப் பண்ணக்கூடாது. அதனால்தான் பதவியில பணம் கேட்கிறாங்க. ஸ்டாலின் கொடுக்க மாட்டேங்கிறார். ஒண்ணு. ரெண்டாவது, காங்கிரஸ் திமுக உறவு நீடிக்கும் தம்பி. ஆனால் அவர்களுக்கு திமுகவுக்கு இப்போ செல்வ பெருந்தகை கரை வேட்டி கடித்த காங்கிரஸ்காரர்கள், திமுக போலி வேண்ட காங்கிரஸ்காரர். அவர் கருப்பு சேபத்துண்டு, அவர் பீட்டர் அல்போன்ஸ் எல்லாம் ஒரு போலியான காங்கிரஸ்காரர்கள். அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமோ, திமுக போயிடுவாங்க. ஆனால் காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ், தமிழகத்தின் மீது அக்கறை கொண்டுள்ள காங்கிரஸ்காரர்கள் பலர் காங்கிரஸ் இருந்து ராஜினாமா செய்து தமிழ் வெற்றி கழகத்தில் விஜய் தலைமையில் சேருவார்கள். காங்கிரஸ் பிளவுபடும். ஆனால் உள்ள காங்கிரஸ் இருக்கிறவர்கள் அதிகார பகிர்வு கிடைக்காவிட்டாலும் திமுக கூட்டணியில இருக்கும் காங்கிரஸ். அவங்க பணம் வந்து மாசம் அவங்களுக்கு அதான் கஜானா அலைன்ஸ் சொல்றாரு. கல்லாப்பேட்டி கூட்டணி நான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன் தம்பி. அவங்க வந்து இஎம்ஐ கூட்டணி, ஈக்குவல் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட். நீங்க வீடு வாங்கினீங்கன்னா கௌதம், அங்க வந்து பார்க்கச்சு இப்படி பண்ணும், மாசத்துக்கு 1.5 லட்சம் கட்டிட்டீங்கன்னா சரியா போச்சு. ஒவ்வொரு காங்கிரஸ்காரங்க திமுக பணம் போதுங்களே தம்பி, 10 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் 40 லட்சம்னு. ஓகே சார். இன்னொரு கேள்வி, இந்த கல்லாப்பேட்டி கூட்டணியில பிரேமலதாவை தாக்குறத மாதிரி விமர்சனம் பண்ண மாதிரி இருக்குல்ல சார்? அவருக்கு அது பணம் கொடுத்து வாங்கினான்னு சொல்றாரு. அவர் ஓப்பன் தான் சொல்றாரு. விஜய் வந்து ஒளி மறைவில்லா சொல்றாரு. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க? ஒன்னே ஒண்ணு சொல்றேன் தம்பி, ஏதி வச்சுங்க. விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய இருக்கக்கூடிய தோழர்கள் தீவிரமாக திருமாவளவன் அக்கம் பக்கம் நின்றவர்கள் அனைவரும் விஜய் பக்கம் வந்து விட்டார்கள். விடுதலை சிறுத்தை கட்சி என்பது ஒரு சீட்டு கூட வராது, 0 வரும். 0. அதனாலதான் கல்லாப்பேட்டி கூட்டணி சொல்றாரு. ஓகே சார். தொடர்ந்து விஜய் அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து எல்லா மீட்டிங்லயும் அட்டாக் பண்ணி பேசுறது வந்து சாமர்த்தியமான இது நகர்வு நினைக்கிறீங்களா சார்? ஸ்டாலினை அட்டாக் பண்ணுவது ஒன்னே ஒண்ணு தம்பி, பொதுமக்கள் திமுக அரசு மீது விரோதமாக இருக்கிறார்கள். யார் தலைமை தாங்குகிறார்கள்? அவர் பத்தி தானே சொல்லணும். இது அதுக்குதான் நீ சொப்பனா சொல்லிட்டாரு. இது வந்து தமிழக சட்டமன்றத்திற்கு தேர்தல் நடக்கிறது. தமிழகத்தை முதல்வராக இருப்பது மு.க. ஸ்டாலின் தான். ஊழல் ஆட்சின்னு சொல்றாரு. ஒன்னே ஒண்ணு தம்பி, 45 வருஷமா நான் வந்து பார்லிமெண்ட் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். 1967 தமிழ்நாடு அரசியல பார்த்துட்டு இருக்கேன். உங்க செய்தி மலர் தோழர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு செய்தி, 10-15 அசம்பிளி எலெக்ஷன், 8-9 லோக்சபா எலெக்ஷன் நான் கவர் பண்ணிருக்கேன் தமிழ்நாட்டில். ஃபர்ஸ்ட் டைம் விஜய் வந்ததுனால திமுக மீது எத்தனை ஒரு குறைபாடுகள், போதைப் பொருள் மாதிரியும் ஆளுநர் RN ரவி சொன்னார் பாருங்க, 60,000 விதவைகள் இருக்கிறார்கள், 60,000 விடோஸ். அந்த குடும்பமா நடக்குதுங்க தமிழ்நாட்டில். 8 கோடி மக்களுக்கு துரோகம் செய்தது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 40 எம்பிக்கள். அவர் தமிழகத்தினுடைய அவல நிலைமை பற்றி பேசாமல் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொன்னு சொல்றேன் உங்களுக்கு, இன்னைக்கு எங்கிட்ட ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது தம்பி. செய்தி மலர் நேயர்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், 5 வருடத்தில் தமிழக சட்டமன்றம் 161 நாள் தான் கூடி இருக்கிறது. வேற 360 டேஸ் கூட்டணும் ஒரு 5 வருஷத்துல. ஒரு வருஷமான கூட்டணும் மினிமம் 25% இருக்கணும். அதெல்லாம் பண்ணாம அப்பா அவர்கள் சபாநாயகரும் சரி, முதலமைச்சரும் சரி, எதிர்கட்சிகளுடைய குரலை அமுக்கி உடக்கி தமிழக சட்டமன்றத்தில் யாரா கருப்பு துணி போட்டு வந்தாங்கன்னா அவனை எடுத்து வெளில தர்றாரு பாருங்க. நம்ம அப்பா அவர்கள் செய்த துரோகம் என்ன நினைச்சிட்டு இருக்காருங்க அப்பாவு? யாருங்க அவரு? தோத்து சைபரா ஓடுறாரு, பார்த்துட்டே இருங்க. அந்த விஜய் காலம் இந்த நல்ல கேண்டிடேட் போட போறாங்க. எனக்கு தெரியும், அந்த போட்டாருன்னா அந்த தாத்தா அவுட்டு. நானும் தாத்தா தான், யாரும் இல்லைங்களே. ஆக மொத்தம் 161 டேஸ் எங்க குறைச்ச திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் இருக்கிறது, தமிழகத்தினுடைய சட்டமன்றத்தை நேரடி ஒளிபரப்பு செய்வோம், டைரக்ட் டெலிகாஸ்ட் என்று. என்ன பண்ணீங்க சார்? ஏன் சார் பயப்படுறீங்க? காரணம் என்னன்னா, உங்ககிட்ட கப்பல் இருக்குது.
டிஆர் பாலு கிட்ட 2 கப்பல், தயாநிதி மாறன் கிட்டக்க 10 ஏர்கிராப்ட் ஸ்பைஸ் ஜெட், சபரீசன் கிட்டக்க ராக்கெட் விடுறாரு அவரு 10,000 கோடி. இங்க இருந்து உங்க அப்பா விட்டு பணம் அதான் கேட்கறாரு எல்லா கூட்டணின்னு. விஜய் நாக்குப்படிங்க சாவலாங்க தம்பி. இன்னொரு கேள்வி கேட்டிருந்தார்ல சார், எடப்பாடி பழனிசாமியை பேச விடாம செய்தது தவறு, நயினா நாகேந்திரனை பேச விடாம செய்தது தவறு, அங்க இருக்கக்கூடிய வேல்முருகனை கூட பேச விடாத செய்தார் அப்பாவு அவர்கள். அப்பாவு செய்தது தமிழக 8 கோடி மக்களுக்கு செய்த துரோகம் அது. இன்னொரு கேள்வி என்னன்னா சார், இப்போ அரசியல் தலைவர்கள் வந்து அரசியல் வந்த பிறகு அவர்களுடைய சொத்து மதிப்பு எவ்வளவு வெளியிட தயாரா ரெடியான்னு கேட்டிருந்தார்ல விஜய் அவர்கள். அது எல்லாருமே கொடுக்கணுங்க தம்பி, எல்லாருமே. செங்கோட்டையன் உள்படதான் சொல்றேன், எல்லாரும் கொடுக்கணும். இவர் இன்கம் டாக்ஸ் கட்டுறாரு, அதனால பேசுறாரு. மீதி எல்லாம் கவாலால பண்றாங்களே, ஒண்ணுமே இல்ல. நீங்க விஜய் பத்தி ஏன் சொல்றீங்க? இன்னும் போக போக பாருங்க விஜயனுடைய டீம் என்னென்ன பேச போறாங்கன்னு பார்த்துட்டே இருங்க. நம்ம பழனிவேல் தியாகராஜன் கூறிய 30,000 கோடி கணக்குல வரப்போகுது பாருங்க. இப்ப தம்பி கரூர் விஷயத்துக்கு எனக்கு வந்து ஸ்டாப் பண்ணீங்களேன்னு சொன்னார் பாருங்க, அந்த கோபம் ஒண்ணு இருக்குது பாருங்க. அதுதான் வேலூர்ல போய் கரூர் பேசியிருக்காரு. ஆக மொத்தம் தமிழக அரசியலில் கரூரில் எப்படி சதி செய்தார்களோ திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம், அதே மாதிரி அரசியல் சதி செய்து காங்கிரஸையும் பிரேமலதாவையும் தன்னுடன் ஆக்கி கொண்ட திராவிட முன்னேற்ற கழகம் விஜயுடன் பயப்படுகிறது. தமிழகத்தில் ஒண்ணு சொல்றேன், இன்றைய தேதியில் எடப்பாடி பழனிசாமி அதிமுக தமிழகத்துடைய வெற்றி கழக தலைவர் விஜய் இருவருக்கும் வரக்கூடிய கூட்டங்கள் எதை பிரதிபலிக்கிறது என்றால், திடீர் என்று ஸ்டாலினுக்கும் விஜய்க்கும் ஒரு போட்டி அல்ல. நான் சொல்வது புதிதாக சொல்லுகிறேன். ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் சரியான போட்டி இல்லை. ஆனால் இன்று இருக்கக்கூடிய தல நிலவரம் தமிழகத்தில் விஜய்க்கும் உதயநிதிக்கும் தான் போட்டி. அதைத்தான் நேற்று ரஜினிகாந்தையும் கமல்ஹாசனையும் வைத்து யார் ஹீரோன்னு கேட்கிறாங்க. ஹீரோ என்ன உதயநிதியா? ஹீரோ வந்து விஜய், எடப்பாடி பழனிசாமி போன்றவங்க தான் ஹீரோ தமிழ்நாட்டிற்கு. இந்த கழங்கட்டிகள் எல்லாம் வச்சு போட்டோ எடுத்தாங்கன்னா 700 கோடி வச்சு சினிமா எடுத்தாங்கன்னா டமால் ஆயிடு. பார்த்துட்டே இருங்க. ஓகே, இன்னொரு கேள்வி என்னன்னா, தலைவர் விஜய் அவர்கள், திராவிட தலைவர் விஜய் அவர்கள் கூட சில திட்டங்களை தேர்தல் அறிக்கை கொடுத்திருந்தாங்க. கல்வித்தரத்தை மேம்படுத்துவேன், பெண்களுக்கு பாதுகாப்பான நாடா உருவாக்குவேன்னு. இந்த தரம்லாம் இப்ப இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு பத்திரிகையாளரா இதெல்லாம் இப்ப இருக்கு, ஓரளவு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒண்ணு தம்பி, நான் வந்து 75 வயசாச்சு. தமிழகத்தில் எனக்கு இருக்கக்கூடிய உறவினர்கள், உற்றார்கள், நண்பர்கள் குறைந்தது 8 to 10 பேர் குடும்பங்கள் நாசமா போயிருக்குது இந்த அந்த போதைப் பொருள்னால. மருமகள், மகள், மருமகன், மகன், ஏன் கணவர் கூட போதைப் பொருள் ஆட்கட்டி இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறாராம். ஒரு இன்ஜெக்ஷன் இப்படி போட்டுக்கிறான். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர். அதை விட துரோகம் அதை செய்தது இந்த 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 மு.க. ஸ்டாலின் அரசாங்கம், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அரசாங்கம் துரோகம் செய்தது, தமிழர்களை கொன்றது. இலங்கையில் 2.5 லட்சம் பேர் சொன்னாங்கன்னா இவர் இருந்துட்டே உள்ள இருக்கிறவனே கொலை பண்றாரு இவர். அதைத்தான் ஆளுநர் ரவி 20,000 கொலைகள், 60,000 விதவைகள் என்று சொல்லுகிறார். ஆக மொத்தம் டெல்லியில் இருந்து நான் பார்ப்பது, தமிழகத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகம் செய்த நன்மைகள் சில, துரோகங்கள் பல. சார், அந்த திட்டங்கள்ல நான் விஜய் அவர் சொன்ன திட்டங்கள்ல வந்து நான் குறிப்பா சொல்லணும்னா, அந்த கல்வித்தரத்தை மேம்படுத்துவது, பெண்களுக்கு சரிபாதி இல்ல, அது எந்த அளவுக்கு சாத்தியமாக அமையும் சார் தமிழ்நாட்டுல? ஒண்ணு தம்பி, எலெக்ஷன் வந்துடுச்சு, வாக்குறுதிகள் கொடுக்கிறார்கள் அதிகமாக. விஜயினுடைய ஃபுல் வாக்குறுதிகள் வர வேண்டும். எடப்பாடி பழனிசாமியுடைய வாக்குறுதிகள் அதாவது எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ அது ரிலீஸ் ஆனப்பறம் தான் புரிஞ்சுக்க முடியும். எது இருந்தாலும் ஒண்ணு சொல்றேன், இப்போ எங்கிட்ட 100 ரூபா இருக்குதுங்க, உங்ககிட்ட கௌதம் கிட்ட 100 ரூபா இருக்குது. நீ எத்தனை செலவழிக்கிற தம்பி? 80 ரூபா செலவழிப்ப, 20 ரூபா மீச்சு பண்ணுவேன் இல்லையா? 120 ரூபா செலவு பண்ண 20 ரூபா ராஜகோபால் ஐயா கொஞ்சம் கொடுங்க சார், நான் அடுத்த மாதம் தரேன் கடை வாங்குவேன். இல்ல நான் உங்ககிட்ட கடை வாங்குவேன் இல்லையா? இந்த மாதிரி கடன் வாங்கி அரசியல் நடத்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை சீரமைப்பதற்கு விஜயோ அல்லது எடப்பாடி பழனிசாமியோ மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக பொது நலன் கருத்தி கொண்டு ஊழல் செய்வதை நிறுத்தாலே தமிழகத்திற்கு நிறைய வேலை செய்யலாங்க. இந்த கான்ட்ராக்ட் கொடுத்து வாங்குறதுல இருந்தே ஃப்ராடு நடக்குதுங்க. திமுக அரசாங்கம் ஒரு ஃப்ராட் அரசாங்கம் என்று விஜய் சொன்னது 100க்கு 100 உண்மை. அந்த ஃப்ராடை கட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சமூக நல திட்டங்களை அறிமுகப்படுத்த முடியும். ஏன் சார்,
ஸ்டாலின் பண்றாருன்னு விஜய் பண்ண முடியாதா சார்? ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்களேன், ஒரு சான்ஸ் கொடுங்களேன். திருப்பி திருப்பி திமுக அதிமுக தான் வரணுமான்னு கேட்கிறாரு பாருங்க. என்ன கேட்டீங்கன்னா, திமுக மாதிரி ஒரு ஊழல் கட்சி அதிமுக கிடையாது. இருந்தாலும் அவங்க பண்ணிருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்களே தவிர, என்னை பொறுத்த மட்டும் தமிழகத்தில் எதிர்கட்சி என்று ஒன்று வந்து விட்டது. இனி ஆளுங்கட்சிக்கு போகணும். கடைசியில் போக வேண்டிய இடம் இருக்குது. அங்க அங்க கிரமட்டோரியத்துக்கு தான் போகணும். ஓகே ஓகே சார். சார் இவ்வளவு ஊழல் இல்ல திமுக மேல விமர்சனம் இருந்தாலும் திமுகவோட ஒரு யுக்தி ஒண்ணு இருக்குல்ல சார், ஒரு உங்கள் கனவு என்ன, தமிழகத்தை மாற்றி அமைப்போம், இது மாதிரி டயலாக் எல்லாம் எழுதி மக்களை ஏமாற்றுறதை எப்படி பாக்குறீங்க? அந்த டயலாக்குக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்தது விஜயினுடைய வேலூர் கூட்டம். அடுத்து வரக்கூடிய நீங்க பார்த்துட்டே இருங்க, விழுப்புரம் கடலூர் போறாரு அடுத்த மாசம். இப்போ வந்து ஒரு 10-15 நாளுக்குள்ள 20-25 முறை ஒரு வீடியோக்களை ரிலீஸ் பண்ண போறாரு நான் கேள்விப்பட்டேன். மார்ச் 10ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை, எடப்பாடி பழனிசாமி தேர்தல் அறிக்கை, பாஜகவுடைய தேர்தல் அறிக்கை எல்லாம் வரும். அப்ப நீங்க வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் கண்டிப்பாக திமுகவிற்கு எதிரான சக்திகள் ஒன்றாக விடக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டு வருகிறது. காங்கிரஸ் பிளவுபடும். அப்பொழுது காங்கிரஸ் இருக்கக்கூடிய உத்திகள் கண்டிப்பாக விஜய்க்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் உதவியை தரும் என்று தான் நான் கருதுகிறேன். தம்பி, இப்ப விஜய் அவர்களுக்கு தொடர்ந்து அழுத்தங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம நிறைய பிரஸ் மீட்ல நிர்மல்குமார் எல்லாமே சொல்லியிருக்காங்க, அழுத்தங்கள் இருக்குன்னு. அது பிஜேபி சைட்ல இருந்து அழுத்தங்கள் நம்ம எடுத்துக்கலாமா, இல்ல மாநில அரசுல இருந்து வர அழுத்தங்கள் எடுத்துக்கலாமா சார்? இன்னைக்கு சொன்னாரு பாருங்க, அழுத்தம் என்பது இப்போ ஸ்டாலினுக்கு விஜய் வந்து எதிரி நம்பர் 1 ஆயிட்டாரு. எதிரி நண்பர் தானே சார்? நண்பன் தானே ஸ்டாலின் அவர்கள், விஜய் அவர்கள் நண்பன் தானே? நண்பன் சொன்னதுக்கு குழி தோண்டினாரு. பின்ன என்னத்துக்கு குழி தோன்றாரு? கரூர் ஏன் குழி தோண்டினாரு சொல்லுங்க. இப்ப அவங்க சதி செஞ்சாங்களே சேலத்துல, இன்னைக்கு எதாவது நடந்ததா பாருங்க? இன்னைக்கு ஒண்ணுமே நடக்கலையே. ஜனங்க புரிஞ்சுட்டாங்களே. இன்னைக்கு வேற உள்ள குழப்பத்தை உண்டாக்க நினைச்சாங்க. இனிமேல் கை வச்சான்னா பார்த்துட்டே இருங்க. ஒரு கை போலீஸ்காரங்களும் இப்ப விஜய்க்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு போலீஸ் எவ்வளவு இருந்து பாருங்க. சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வந்துச்சு. ஆக மொத்தம் பொதுமக்களிடையே திமுக அவப்பெயர் பெற்று விட்டது. அதைத்தான் விஜயும் எடப்பாடி பழனிசாமியும் நயனா நாகேந்திரன், அன்புமணி ராமதாஸ் போன்ற பல கட்சி தலைவர்கள் இருக்கு. ஒரே ஒரு அழுத்தம் போக பாத்தீங்கன்னா பாஜக அழுத்தம் தராது. சுப்ரீம் கோர்ட் போனது விஜய் தான், சிபிஐ கேட்டது விஜய் தான், எஸ்ஐடி கேட்டது விஜய் தான். அதை தவிர விஜயை நன்றி தெரிவிச்சிருக்காரு பாஜகவுக்கு. ஹேமமாலினி குழு வந்த போது எவ்வளவு பெரிய இது பண்ணாங்க. அத்தை காங்கிரஸ் எங்க ஒரு குழு அனுப்பல, திமுகவுக்கு ஜாதரா அடிக்கணும்னு குழு அனுப்பாது. அத நம்ம திருமாவளவன் கூட கேட்டாரு கரூருக்கு வரணும்னுட்டு. இப்ப 6 கஞ்சி பழங்கஞ்சி ஆயிடுச்சு. அதனால தான் கல்லாப்பேட்டி மாசம் சந்தா வாங்குறாங்க மாசத்துக்கு. திருட்டு. இன்னொரு கொஸ்டின் சார், திமுகவே ரவுடிசம் அந்த ஊழல் எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ வர எலெக்ஷன் தேர்தல் நேரத்துல வந்து இது மாதிரி தோல்வி பயத்துல ஏதாச்சும் வாக்கு வங்கிகள்ல அங்க நடக்கிற ரவுடிசம் பண்ண வாய்ப்பு இருக்கா சார்? இது மாதிரி பெரிய கலவரங்கள் பண்ண வாய்ப்பு இருக்கா? ஒன்னே ஒண்ணு தம்பி, இத பாருங்க, 5ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதிக்குள்ள தேர்தல் அறிவிச்சிருப்பாங்க. நாளை மறுநாள் தேர்தல் கமிஷனர் சென்னை வர இருக்கிறார். தமிழகத்தை சுற்று பார்த்து இருக்கிறார். தேர்தல் என்று தேதி அறிவித்தவுடன் எழுதி வச்சுங்க, தமிழகத்துல புது டிஜிபி, புது கமிஷனர் போலீஸ் வந்துருவாங்க. KN நேரு போன்றவர்களுக்கு ஆதரவு கொடுத்த அந்த வருண்குமார் போன்றவர்களுக்கு ஐபிஎஸ் ஆபீசர்ஸ், சில IAS ஆபீசர்கள்லாம் பந்து விளையாடுவார்கள். பொதுமக்களிடமே இந்த ரவுடித்தனம் செய்வதை திமுக குறைத்துக் கொள்ளும். பயப்படுறாங்க. ஏற்கனவே இப்போ 20 சீட்டு வந்தா 30 சீட்டு வந்தா அதிகம் திமுகக்குன்னு சொல்றாங்க. 234 ரவுடித்தனம் பண்ணாங்கன்னா 5-6 போய் நிற்கும். அதை விஜய் விட மாட்டார். இனிமேக்கு விஜய் எடப்பாடி சாமி கை ஓங்கிடுங்க. ஓகே ஓகே சார். சார் இப்போ வந்து விஜயகாந்த் அவர்கள் இருக்கும்போது தேமுதிக வந்து திமுகவை அழைக்க வந்த கட்சி தான். இப்போ அவங்க போய் திமுக சேர்ந்தனால அவங்களுடைய தொண்டர்கள் மத்தியில ஒரு விமர்சனம் இருக்குல்ல சார், அது எப்படி பாக்குறீங்க? ஒரு பத்திரிகையாளரா எப்படி பாக்குறீங்க சார்? வாக்கு சாவடிக்கு போய் எல்லாமே இரட்டை இலை விசில் போன்ற இடங்களுக்கு போவது சூரியனுக்கு விழாதுங்க. தேமுதிகல வந்து இருக்கிறது கேடரே கிடையாதுங்க. அவங்களுக்கு 0.5% ஓட்டு தான் இருக்குது. அந்த ஓட்டை கூட இந்த வாட்டியோட முடிச்சிருவாங்க. அந்த அம்மா MP ஆயிடும், அவனுடைய பையன் MP ஆயிடுவார் நாளைக்கு. பட் இருந்தாலும் தொண்டர்களை
துரோகமாக செய்தது விஜயகாந்தினுடைய துணைவியார் பிரேமலதா தான். தொண்டர்களிடையே ஒரு வெறுப்பு இருக்கிறது. நேர போய் ஓட்டு போட மாட்டாங்க, நேர போய் சொல்ல மாட்டாங்க. ஆனா விஜய்க்கு 2ஆம் பேர் தெரியாது, விசில்ல மொத்தம் ஒட்டு வந்துடுவாங்க. ஓகே சார். சார் இன்னொரு ஒரு கேள்வி கேட்கிறேன். என்னன்னா இப்போ விஜய் அவர்கள் பேசும்போது எனக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கு தான் போரு. இந்த போர்ல தேவையில்லாதவங்க வாண்டடா வந்து வண்டியில ஏறிக்கிறாங்க. ஏறிட்டு இந்த காமெடி எல்லாம் இங்க வேணாம்ப்பா அப்படின்னு இது யாரை தாக்குன மாதிரி இருக்கு? சீமான் அவர்களை தாக்குன மாதிரி இருக்கா? இல்ல மற்ற கட்சிகள் தாக்குன மாதிரி இருக்கா சார்? பத்திரிகையாளர் உங்களுக்கு பார்வை? நான் பத்திரிகையாளர் பார்க்க காங்கிரஸ் சொல்றாரு, சீமானுக்கு எடுக்க மாட்டார். சீமானுக்கும் விஜய்க்கும் தேர்தலுக்கு முடிந்த பிறகு உறவு வரும். இன்னைக்கு என்னதான் திட்டினாங்களும் சரி, விஜய், எடப்பாடி பழனிசாமி, சீமான் போன்றவர்கள், நயினார் நாகேந்திரன், பாஜக போன்ற கட்சிகள் எல்லாம் திமுகவை வீழ்த்துவதற்கு ஒன்றானாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. சீமான் நேற்று 234 தொகுதிகளை அறிவித்து விட்டார். காரைக்குடியில் நான் நிற்பேன் என்று சொல்லிவிட்டார். அந்த களம் போயிடுச்சுங்க. இப்ப அடுத்த காலத்துக்கு வாங்க. காங்கிரஸுடைய ரிலேஷன்ஷிப் வித் டிஎம்கே எப்படி இருக்கும்னு தெரியல. அது உடைஞ்சதோ இல்லையோ கட்சி உடைஞ்சிடும். காங்கிரஸ்காரங்களாம் முக்காடு கட்டுன்னு போடுவாங்க. கடைசியில இரட்டை இலை, விசில், அதே மாதிரி தாமரை மற்றும் மாம்பழம் தான் வெற்றி பெறுமே தவிர உதயசீரின் மங்கும் என்று சொல்லி அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். விடைபெறுகிறேன். நன்றி. இளமை தமிழகம் வாழ்க என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம் சார். தேங்க்யூ.